ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரம்ஸான். ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். வெளியே வியூ பாருங்கள், மழை லைட்டாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் வந்து வெயிலும் வந்துருச்சு. நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால நேத்திக்கு தான் ரம்ஸான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ரம்ஸான், அதாவது 21ஆம் தேதி ரம்ஸான்னு சொல்கிறாங்க. நேத்திக்கு எங்கள் ஊரில் ரம்ஸானாக இருந்துச்சு. ஸோ நேத்திக்கு நிறைய ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு எல்லாம் நேத்திக்கு லீவு. ஸோ நாங்களும் நேத்திக்கு தான் செலிப்ரேட் பண்ணோம் ரம்ஸான். அது எப்படின்னு தெரியல. கேரளாவில் ஒரு நாள், தமிழ்நாட்டில் ஒரு நாள் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது. கேஸ் புக் பண்ணி ஒரு 9 டேஸில் எங்களுக்கு வந்துருச்சு. எங்கள் பழைய கேஸ் இன்னும் காலி ஆகலை. ஜனவரி 17 எடுத்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் எடுக்கிறோம். இந்த கேஸுக்கு நெருக்கடி வந்தப்போ தான் கடகடான்னு ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். எப்படியோ எடுத்துட்டோம். அடுத்த புக்கிங் பார்த்திங்கன்னா இன்னும் 28 நாளுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். நிறைய வாட்டி கேஸ் ஏஜென்சியில் போய் தான் எங்களுக்கு இப்போ கிடச்சிது. எங்கள் வீட்டில் ரம்ஸான் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த பிரியாணி மட்டும்தான். ஃபெஸ்டிவல்லாம் நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை கொஞ்சம் நாளாகவே. ஸோ இந்த இதுவும் எங்களுக்கு செலிப்ரேஷன்லாம் இல்லை. மத்தியானம் பிரியாணி வச்சோம், அவ்வளோதான் செலிப்ரேஷன். எங்கள் வீட்டில் குட்டி கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, ரிஷியோட ஃப்ரெண்டு. ஸோ ரிஷியும் அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷுனால் அவனே எடுத்து சாப்பிடுவான். இல்லைன்னா நம்ம தான் வாயில் வச்சு கொடுக்கணும். பிரியாணி, மிக்சட் ரைஸு இந்த மாதிரிலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 1 pot ரைஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தேன். பிரியாணி மசாலா நான் திண்டுக்கல்லேருந்து வாங்குறது தான். ஸோ அந்த மசாலா போட்டு தான் பிரியாணி மசாலா போட்டு தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் பண்ணுற மசாலா. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு ரிஷியை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. அவனே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ எனக்கு வெற்றி தான். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. வீட்டு வெளியில் பெருக்கி விட்டுட்டேன். நான் வீக்லி 3 days அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வெளியிலலாம் பெருக்கிறது. வீட்டுக்குள்ளாட்டி டெய்லி பெருக்குவேன். ஆனால் ஒரு நாள் ஆயிடுச்சு, நேற்றுக்கு பெருக்கலை. ஸோ நேற்றுக்கு வீட்டில் பெருக்கிறதுக்கே நான் மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீனிங் மாதிரி எல்லாம் நல்லா பெருக்கிட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு. ரூம்லேயும் சரி, ஹால்லேயும் சரி. ஹால் கொஞ்சம் நீளமாக பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் பெருக்கிறது மாதிரியே இருக்கும். எவ்வளோ பெருக்கினாலும் சீக்கிரமாக முடியவே முடியாது. ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெளியே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு புளிஞ்சிக்க அது ஒரு தடவை நான் பறித்தேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு. கொஞ்சம் பூ நான் இங்கேயே கொண்டு வச்சுருந்தேன், குழிக்கரையிலையும் கொண்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி தண்ணி ஃபுல்லாக ஊற்றினோம். ஏன்னா இப்போ சம்மர் சீசனால் ஃபுல்லாக காஞ்சிருது எல்லாமே. அதனால் தண்ணி நிறைய ஊற்றிருந்தோம். நாங்கள் தண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா கிணத்து தண்ணி தான். எங்கள் ஊரில் எல்லாருமே கிணத்து தண்ணி தான் எடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு எல்லா வீட்லேயுமே இருக்கும். எல்லா கிணத்துலேயுமே தண்ணியும் இருக்கும். அப்படியே ஈவினிங் ரிஷியை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பைக்கில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிருக்காங்க. நான் அதுக்குள்ளாடி ரிஷிக்கு ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை. அதனால் ஒரு எக்கு போட்டு வச்சுருந்தேன். அந்த எக்கு போட்டு வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அவன் சாப்பிடவே இல்லை, நான் தான் சாப்பிட்டேன். அவனுக்கு உள்ளியெல்லாம் போட்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளெயினாக போட்டால் பிடிக்காது. அதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு இந்த மாதிரி இன்றைக்கி தான் போட்டு கொடுத்தேன். இந்த அடிக்கிறேன் என்ன ആശാന്ത് ബിയറാ വന്നത്. അത് ഓട്ടോമാറ്റിക്കായിട്ട് മാറിയതായിരിക്കും മക്കളെ. ரிஷி என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். ஒரு ப்ரெட் எடுத்து அவன் ஃபுல்லாக இதில் போட்டு அதை பிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அடுக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த மாதிரி அடுக்கிறானே எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட வேற காட்டுவான், அம்மா 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 சூப்பராக அப்படின்னு. அவ்வளோ கோவம் வரும் நமக்கு. அப்புறம் அவன் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம இதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் விளையாடட்டும் நானும் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ரம்ஸான் பெருசாக செலிப்ரேஷன்லாம் இல்லை. பிரியாணி மட்டும் நான் வச்சுருந்தேன்.
எந்த சூப்பர் சூப்பர். இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.